திமுக ஆட்சியில நேர்மையான அதிகாரிகளுக்கு வேலை இல்ல. திமுகவுக்கு யார் ஜால்ரா போடுறா, யாரு தப்பு கட்டுறா, அவள்தான் முக்கிய தத்துவம். அது அமைச்சரா இருந்தாலும் சரி, அதிகாரம் இருந்தாலும் சரி, எல்லாம் ஒண்ணுதான். இங்க ஒரு டிஎஸ்பி இருந்தார், நேர்மையான அதிகாரி. 24 பார் முறைகேடா விற்பனை செய்தால் சீல் வச்சார். அப்புறம் அவர் நேர்மையா இந்த கள்ளச்சாரம் விற்கிறது, திருட்டுத்தனமா விற்கிறது, அதுக்கெல்லாம் 1200 வழக்குகள் பதிவு செஞ்சிருக்கார். இப்படி நூற்றுக்கணக்கான குற்றவாளியை கைது செஞ்சிருக்கார். இன்றைக்கு இந்த ஸ்டாலினுடைய அரசாங்கம் இந்த நேர்மையா இருக்க டிஎஸ்பி வாகனத்தை பிடிக்கிட்டார். யாரு ஜீப்பை பிடிக்கிட்டாங்க. போதைப் பொருள் ஒழிப்புங்கிறார், கள்ள மது ஒழிக்கிற. எப்படி ஒழிக்க முடியும்? இப்படி நேர்மையான அதிகாரிகள் இப்படி கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தினா அவர்கள் எப்படி மக்கள் பணி செய்வாங்க? மக்களை எப்படி பாதுகாப்பாங்க? நாட்டை எப்படி பாதுகாப்பாங்க? சிந்திச்சு பாருங்க. அதனால போதைப் பொருள் அமோகமா விக்குது.